ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு பால் வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு முட்டை தயிர்லாம் எதுவும் வேண்டாம். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். 5 நிமிஷம் வேலை கூட இது செய்கிறதுக்கு இல்லை. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். உங்களுக்கு குறைவான இனிப்பு போதும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக வேண்டி 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா இது போல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளை சர்க்கரை, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக பட்டர் இல்லைனா நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு போல் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. ஸ்பூனும் இல்லை விஸ்கும் வச்சு நல்லா இது போல் எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு 3/4 கப் அளவு பால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் எல்லாமே சேர்த்து செஞ்சுக்கோங்க. 3/4 கப் பாலையும் ஒரே பேட்சாக சேர்க்காமல் 3 பேட்சாக வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இது போல் கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நம்ம வந்து கலந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கலந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இவ்வளோ தான் நமக்கு வந்து மாவு ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸித்து செஞ்சு எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் வேலை கூட இல்லை. அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி கப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்காக வேண்டி இந்த மாதிரி 3 ஸ்டீல் கப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்து இது போல் கையை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. அந்த மாவு எல்லா பக்கமும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சு எடுக்கும்போது நமக்கு அந்த கேக் அந்த ஸ்டீல் கப்பில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து டீமோட் பண்ணி எடுக்கலாம். இது போலவே நான் 3 கப்பும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்குற முன்னாடி அந்த மாவை நல்லா ஒருக்கா கலந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அதே மாதிரி மாவு சேர்க்கும்போது அந்த கப்புக்கு ஒரு 3/4 பாகம் வர மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப பொங்கி வெளியே வந்துடும். இது போல் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்கா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தால் நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இது மாதிரி கப்பில் தான் ரெடி பண்ணி எடுக்கணும்னு இல்லை. சின்ன சின்ன பவுலில் கூட மாவு சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு கேக் டின்னில் மொத்தமாக மாவு சேர்த்து கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு குக்கரில் வந்து கீழே ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கப்பெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். குக்கரோட மூடியோட கேஸ்கட் விசில் எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சு எடுத்தால் போதும். நமக்கு சூப்பராகவே ரெடியாகி வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பார்த்தாலே தெரியுது கேக்கெல்லாம் நல்லா பேக் ஆகி வந்துட்டு லைட்டாக மேலே ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது மாதிரி வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சோன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். இப்போ நான் வெளியே எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். இது நல்லா நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வந்து வச்சு லைட்டாக அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம டீமோட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு கேக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு கையில் வச்சு நல்லா வந்து நம்ம டேப் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கப்பில் கூட நமக்கு எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக ஒரு சூப்பரான ஒரு கேக்கு டக்குன்னு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லாமே வீட்டில் இருக்க 1-2 பொருள் மட்டும்தான் நம்ம இதை சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது போல் நிறைய சிம்பிளான கேக் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி இதுவரை இந்த மெத்தடில் செஞ்சதுலன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.